நம்ம தனியால் கிடையாதுங்க. இந்த பீம் ஃபிட்னஸுக்குன்னு ஒரு படையே இருக்கு. தம்பிகள் படை. எனக்கு ஏதோ சுல்தான் படம் ஷூட்டிங்கில் இருக்கிற மாதிரியே இருக்குது. கேங் அப்படி இருக்கிறாங்க, சூப்பரான கேங்கு. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு கேம் கண்டக்ட் பண்ணிடலாங்களா? என்ன கேம்னு நீங்களே சொல்லிடுங்க, அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் சொல்லிடுங்க. புஷ்அப்ஸ் கேம்ஸுங்க ப்ரோ. 2 மினிட்ஸ் வந்து டைமிங்கு. அந்த 2 மினிட்ஸ்க்குள்ளே அவங்க எவ்வளோ புஷ்அப்ஸ் பண்ணுறாங்களோ அதுதான் கவுண்ட். சூப்பர். அதாவது 2 நிமிஷம் டைமு, தண்டால் எடுக்கணும். 2 நிமிஷத்தில் யார் அதிக தண்டால் எடுக்கிறாங்கன்னு மாசான ஷோ ஆரம்பிக்கலாங்களா? உண்மையாலுமே வந்து ஒரு வேறு லெவலில் வெறித்தனமான அனுபவம் தான். கேம் எப்படி இருந்துச்சுன்னு இந்த சத்தத்தை வச்சு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதை விட வெறித்தனமாக இருந்துச்சு கேமு. எனக்கு பாருங்கள், கேட்டனும் அப்படியே கூஸ் பிம்பிள்ஸ் எல்லாம் வருது. ஸோ இந்த கேமில் வந்து வின் பண்ணவர் யார் அப்படிங்கிறத பார்க்குறக்கான நேரம் இது. அந்த வின் பண்ணவங்களுக்கு வந்து நம்ம டிவி சார்பாக வந்து ப்ரோட்டீன் பவுடர் வந்து இப்போ கிஃப்டாக கொடுக்கலான்ட்டு இருக்கோம். வின்னர் யார் அண்ட் ரன்னர் யாருன்னு சொல்லுங்கள். வின்னர் வந்து மிஸ்டர் கருப்புதுரை. ஒரு பெரிய கரகோஷத்துடன். அண்ட் வின்னர் யார்? வின்னர் வந்து சதீஷ்குமார். சதீஷ்குமார் ஒரு பலத்த கரகோஷம். சூப்பர். புஷ்அப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 108 புஷ்அப்ஸு. கருப்புதுரை 120 புஷ்அப்ஸ். அதாவது 2 நிமிஷத்தில் 120 புஷ்அப்ஸ். புதுசாக புஷ்அப்ஸ்னால் என்னங்கிறத தண்டால் வந்து நம்ம சும்மா ட்ரை பண்ணி பார்த்தா தெரியும். நம்மளால 5க்கு மேலே அப்படியே கவர்ந்தடிச்சு மூக்கு உடச்சிக்குவோம். 120 எடுத்துருக்காரு 2 நிமிஷத்தில். அண்ட் இவர் வந்து 108 எடுத்திருக்காரு. சூப்பர் பிரதர், ஹேட்ஸ் ஆஃப். 2 பேர்த்துக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸோ அவங்களுக்கு வந்து பரிசுகளை வழங்கிடலாம். ஸோ வின் பண்ணவங்களுக்கு ஸோ சார் கையில் வந்து சார் நீங்கள் வின் பண்ண ஓகே வாங்க. அண்ட் ரன்னர் அப் கருப்புதுரை. அடுத்த கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சின்ன குழந்தை கேம் மாதிரி இருக்கும். ஆனால் அது ப்ரீத்திங் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு சார் சொன்னார். ஸோ ப்ரீத்திங்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கேம் தான். பலூன் இருக்குது, எல்லார் கையிலையுமே வந்து பலூன் இருக்குது. அந்த பலூனை வந்து எவ்வளோ சீக்கிரம் ஊதியே வந்து உடைக்க போகிறாங்கன்னு பார்க்க போகிறோம். சும்மா ஒரு ஃபன்னியான மூமெண்ட்டாக பார்க்கலாம். அடுத்த இம்பார்ட்டண்ட்டான செக்மெண்ட்டுக்குள்ளே இருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங் ஷோ. ஸோ இத்தனை நாள் வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணி எப்படியெல்லாம் உடம்பை ஏற்றி வச்சுருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். எனக்கு இங்கே பார்க்குறக்கே வேறு லெவலில் இருக்குது. அந்த ஃபீலை வந்து இதோ உங்களுக்காக
எத்தனை வருஷமாக வந்துட்டு இருக்கீங்க? நான் ஒரு 2 வருஷமாக வந்துட்டு இருக்கேன் 2 வருஷமாக வந்துருக்கீங்களா? இனிஷியல் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இது எப்படி இருந்துச்சு? ப்ரோ. நான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக 2 வருஷம் யோசனை 2 வருஷம். பசங்க பார்த்தீங்கன்னா அப்படி தான் ப்ரோ. நான் வந்து ரொம்ப லீனாக இருந்து ஸ்டார்ட் பண்ணது ப்ரோ. ரொம்ப லீனானா லைக் ஹைட் இதே மாதிரி இருப்பேன், இதோட கொஞ்சம் கம்மியாக இருப்பேன். ஆனால் உடம்பு இதோட 2 மடங்கு கம்மியாக இருக்கும். ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். 48 kg அவ்வளோதான் இருப்பேன். ஒரு காலேஜ் முடிக்கிற ஸ்டேஜில் அவ்வளோதான் இருப்பேன் காலேஜ் முடிக்கும் போதும். அதுக்கப்புறமா தான் ரொம்ப ஒரு மாதிரி வெளியெல்லாம் ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லை. எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் நமக்கு ட்ரெஸ்ஸுக்குள்ள ஒழிஞ்சிட்டு இருக்க மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி யார்கிட்டையும் எதுவுமே பேசுறதுக்கே தோணாது. நமக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலாகவே இருந்துச்சு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்லாம் கேட்கும்போது சில பேர் என்ன சொல்லுவாங்க, இல்லைடா போகாதே, எல்லாம் பெருசாக இருப்பாங்க, அவனை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. சில பேர் என்னமாங்க, இல்லைடா இப்போ நீங்களே வந்து பெருசாக இருக்கீங்க, உங்களை பார்த்தா எல்லாம் பயந்துட்டு. ஓகே, எந்த இடத்துல வந்து உங்களை தூண்டுச்சு, அதாவது இதை கண்டினியூ பண்ணணும்னு எப்போ உங்களுக்கு உடம்புல மாற்றம் எப்போ ஆரம்பிச்சு? உள்ள ஜிம்முக்குள்ள வந்து ப்ரோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம்லாம் கண்டினியூஸாக வந்துட்டேன். ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தோடனே வந்துட்டேன். ஒரு எனக்கு சேஞ்சஸ் தெரியறதுக்குலாம் ஒரு 4-5 மாதம் ஆயிடுச்சு. 4-5 மாதம் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்துச்சு, ஈஸியெல்லாம் வரல. டயட்டு அதெல்லாம் கரெக்டாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் டயட்டு ஒர்க் அவுட்லாம் தெரியாது. நான் பாட்டுக்கு வருவேன், எல்லாம் யாராச்சும் இருந்தாங்கன்னா ஒர்க் அவுட் பண்ண மாட்டேன். ஒர்க் அவுட் பண்ணுறக்கே கூச்சமாக இருக்கும். எல்லோரும் வெயிட் ஹெவியாக போட்டுட்டு இருப்பாங்க, நல்லா பல்காக தூக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு வந்தோடனே என்னடா இவங்க முன்னாடி எப்போ நம்ம பண்ணுறது ஒன்றுமே போகாது, நம்ம புதுசு இல்லை, அதனால அவங்க ஏதாவது பார்த்துப்பாங்க, அந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். ஆள் இல்லாதப்போ மட்டும் கொஞ்சம் வெயிட்லாம் தூக்கி ட்ரை பண்ணுவேன். புல்லப்ஸ் எல்லாம் அடிக்கிறதுலாம் வந்து அவர் ட்ரெயினர் என்ன பண்ணுவார், புல்லப்ஸ் எல்லாம் அடிங்க அப்படிம்பாரு. நான் சேர்னான்ட்டு போவேன், அடிக்க மாட்டேன், எல்லோரும் இருக்காங்கிட்ட வந்துடுவேன். அப்புறம் ஆள் இல்லாதப்ப பண்ணி அந்த மாதிரி தான் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் ரெகுலராக நம்ம போட்ட சின்ன சேஞ்சஸ் தெரியும். லைட்டாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது, உடம்பு அங்கங்கே புடைக்கிறது, அந்த மாதிரிலாம் லைட்டாக தெரியும் போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. சூப்பர் பிரதர். அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 months கிட்ட ஆகிடுச்சு. 7 months ஆயிடுச்சுங்களா? சூப்பர் பிரதர். அண்ட் இப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஜிம்முக்கு வந்து இப்போ உடம்பெல்லாம் ஃபிட் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து உங்கள்கிட்ட உங்களை பார்க்குறவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அவங்ககிட்ட இருக்க ரியாக்ஷன் எப்படி சொல்கிறது ப்ரோ, நம்ம முன்னாடி பேசிக்காக நிறைய பேர் பேச மாட்டாங்க. சில பேர்லாம் கேட்பாங்க, சொந்தக்காரங்க அவங்களாம் பார்க்கும்போது ஒரு ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறவங்கலாம், அட விமல் நீ சின்ன பையனாட்டு இருந்த, இப்போ எப்படி இந்த அளவுக்கு ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி அவங்களே கேட்பாங்க. அது நமக்கு ஒரு மாதிரி பரவாயில்லையே, ஒரு மாதிரி அப்படியே மஜாவாக ஒல்லியாக இருக்கான், ஒன்றுமே இல்லை, பையனுக்கு சாப்பாடு போடுங்க அப்படி இப்படின்னு சொன்னவங்கலாம் இப்போ நல்லா கேட்குறாங்களே அப்படி ஒரு மாதிரி நமக்கு நல்லா இருக்கு. சூப்பர் பிரதர். சார் வணக்கம். வணக்கம் சார், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்கள் வயசு சொல்லுங்கள். 47ங்க. 47 வயசு ஆச்சுங்க. 47 வயசு ஆச்சுங்க ஐயா. சூப்பருங்க. நான் கடந்த ஒரு 6 மாதமாக தான் வந்துட்டுருக்கிறேன். 6 மாதம். சர்க்கரை வியாதி, சுகர் வந்து பார்டரில் இருந்துச்சு. அப்புறம் பிரவீன் அவர் ஜிம் மாஸ்டர் வந்து நான் கன்சல்ட் பண்ணும்போது வாங்கினா அப்படின்னாரு. நான் இங்கே வந்துட்டு இருந்த ஒரு 3 மாதம் வந்தையுமே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இதில் ஒரு திருமண மண்டபம் இருக்குது, அங்கே பிளட் டெஸ்ட் பண்ணாங்க. போய் பண்ண அந்த பார்டரில் இருந்து ரொம்ப குறைச்சி கீழே வந்துச்சு. நார்மலாக ஒரு மனிதனுக்கு எவ்வளோ சர்க்கரை வியாதி இருக்கும் அந்த இன்சுலின் நல்லா சுரக்க ஆரம்பிச்சு நல்லா ஆயிடுச்சு. அதிலிருந்து தொடர்ந்து நான் சாப்பிட்றேன்னா இல்லையா, இது வந்து உடற்பயிற்சி செய்யறத தான் நான் கடமையாக நினச்சேன். சூப்பர் சார், செம்மையாக சொன்னீங்க. அண்டு இதில் ஸ்ட்ரகிள் எல்லாம் எப்படி சார் ஹேண்டில் பண்ணீங்க? கஷ்டமாக இருந்துச்சு? ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க ஃபஸ்ட்டு ஆரம்பம். எப்போ பழகுச்சு அது? அதுவே பழகிருமாங்க? பழகல. இந்த மணி ப்ரெஸ் பிரவீன்னு சொல்லி 2 நண்பர்கள் இங்கே வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க நம்மளை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அண்ணா அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு. அப்படியே பண்ணினதுனால எனக்கு வந்து நல்ல மனசும் உடலும் நல்ல ஆரோக்கியமாக இருக்குது. சூப்பர் சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. மனசும் உடலும் ஆரோக்கியமாக இருக்குது, ரெண்டுமே ஆரோக்கியமாக இருக்குது. இந்த உடற்பயிற்சி இது ஒரு பெரிய தெராப்பிங்க. இது வந்து வரலினா ஒரு மாதிரியா முடக்கமான மாதிரி ஆயிடுது. சாப்பிடாம இருந்தால் எப்படி பசிக்கு, அது மாதிரி உடற்பயிற்சி பண்ணலினா உடம்புல ஒரு பசியான மாதிரி ஆயிடுது. உங்களுக்கு இப்போ உடற்பயிற்சி பண்ணலைன்னா ஒரு மாதிரி ஆயிடுது. அதனால் தினசரி நான் வந்து நீங்கள் டேப்லெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எதுவுமே இல்லை. நான் முன்னாடியுமே சாப்பிட்லிங்க, அந்த பார்டரை தாண்டுற கண்டிஷன் இருந்துச்சு. இப்போ உடற்பயிற்சி சுகருக்காக ஜிம்முக்கு வந்து இப்போ வந்து அப்படியே உடம்பவே ஃபிட் பண்ணி வேறு லெவலில் ஆகிட்டு. ஓகே, ஒரு பிகினருக்கு தான் தெரியும் ஜிம்மு வந்து கண்டினியூ பண்ணுறது, ஸ்டார்ட் பண்ணுறது அதெல்லாம் எவ்வளோ கஷ்டம்னு. ஸோ இவர் வந்து பிரதர் வந்து பிகினர், அவர்கிட்ட தான் கேட்க போகிறோம். ஹாய் ப்ரோ, சொல்லுங்கள் ப்ரோ, பிகினிங் எப்படி இருக்குது? நல்லா தான் ப்ரோ போகுது. நீங்கள் எந்த கட்டத்துலேருந்து வந்து உங்களுக்கு ஜிம்முக்கு போகணுங்கிறது எப்போ வந்து அந்த வெறி வந்து உள்ள ஸ்டார்ட் பண்ணி? நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, சும்மா தான் இருக்கிறோம், ஏதோ பண்ணணும், நம்ம உடம்பை நல்லபடியாக வச்சுக்கணும், அதுக்கு தான் ஜிம்முக்குள்ள. ஃபேட்னால நீங்கள் என்னென்ன கஷ்டம்லாம் பண்ணீங்க? எதுவுமே நான் ஏன் வரணும்? சிம்பிளாக சொல்லுங்கள். உணவு எப்படி செரிமானம் ஆகுதோ உடம்புல,
அதே மாதிரி ஜிம்முங்கிறது நம்ம லைஃப்பை வந்து செரிமானம் பண்ணக்கூடிய ஒரு செயல். என்ன ரீசன்னா, உங்களுக்கு எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையுமே இந்த ஃபிட்னஸ் வந்து உங்கள் உடம்பை வந்து ரெடி பண்ணி ஒன்றும் இல்லை. இந்த கொரோனாவில் என்ன நம்ம உடல்நிலை எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். டாக்டர்ஸ் எல்லாருமே சொன்னது என்னென்னா, எந்த ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கனாலுமே சரி, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. இந்த மாதிரி அறிவுரைகள் தான் நிறைய வரும். அதில் எப்போவுமே கம்பல்சரி சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா எக்ஸசைஸ். எல்லா இதுலேயுமே கண்டிப்பாக நம்ம நிறையா பார்க்குறோம். எதில் பார்த்தாலும் எக்ஸசைஸ் தான் சொல்கிறாங்க. நீங்கள் ஜிம்முங்கிறது வந்து நீங்கள் ஃபிட்னஸ்ஸுங்கிறத தாண்டி இது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரான ஒரு இடம். சூப்பரான வார்த்தை சார், ரொம்ப அழகான வார்த்தை. அண்ட் பெண்களுடைய வார்த்தை எப்படி இருக்குது சார்? சார் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிறது பூரா நம்ம ஃபேமிலிஸ் தான். கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலிஸ் அதை சொல்லுங்கள் சார், சொல்லணும். அவர் ரொம்ப அழகாக சொன்னார். அவருடைய ஃபேமிலி இது, இவங்கெல்லாம் வந்து இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, எல்லோரும் என் ஃபேமிலி. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அவங்க ஃபேமிலியாக போன ட்ரிப்பு போனது, அந்த ட்ரிப்பான டூர் ஃபோட்டோஸு அதெல்லாம் வச்சுருக்காரு. கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். உண்மையாலுமே ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டைம் போனதே தெரில. அவ்வளோ நல்லா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. ஒரு செம்மையாக இருந்துச்சு. சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லைங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சார். ஸோ ஃபைனலி இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிம் டெத் அப்படின்னு இப்போ நம்ம சமீபத்தில் கேள்விப்பட்டோம் சார். இப்போ நியூஸஸில் கூட வந்துட்டு இருந்துச்சு. இந்த புஷ்அப்ஸ் எடுத்து அங்கேயே வந்து அட்டாக் வந்து ஸ்ட்ரோக் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு 2-3 வீடியோஸ் எல்லாம் ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ ஜிம் டெத் பற்றின உங்களுடைய கருத்து என்ன சார்? எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளோட நிலை எந்த அளவுக்குன்னு நமக்கு தெரியும். அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரீமாக பண்ணுறது. ரெண்டாவது ஒரு கோச்சிங் அவங்க சொல்கிறத வந்து தாண்டி நம்ம ட்ரை பண்ணுறது. ரெண்டாவது அதுக்குண்டான எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம உணவுகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கிறோமா, தூக்கம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கிறோமா, இதெல்லாமே ஒத்துழைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த ஃபிட்னஸ். ஸோ எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்தால் மட்டும்தான் இதை பண்ண முடியும். இதில் எது ட்ராப் ஆயிருந்தாலுமே அதுக்குண்டான ஒரு பின்விளைவுகள் மோசமாக தான். ஸோ அதீதமாக பண்ணிடுறாங்க இல்லை அப்படிங்கிறீங்க? கண்டிப்பாக ஆர்வத்தில் அதிகமாக பண்ணிடுறாங்க. அதே தான் உண்மை. அதாவது அவங்களை தாண்டி அந்த ஆர்வம் வந்து அவங்கள தூண்டிடுறது, வேற ஒன்றும் இல்லை. நம்மளால் முடியாதா, ஒருத்தர் பண்ண சாதனையை நம்ம முறியடிக்க முடியாதாங்கிற ஒரு ஆர்வம். நம்ம என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். சூப்பரான விஷயம் சார். அதாவது நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறாரு. சூப்பரான விஷயம் சார். ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ தேங்க்யூ சார். உங்கள் கூட இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ இப்போ எங்களுக்காக டைம் ஒதுக்கி இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணதுக்கு எங்களுடைய மிகப்பெரிய நன்றி. நீங்கள் வந்ததே எனக்கு பெரிய சந்தோஷம். என்னோடய பசங்களுக்கு, என்னோடய குடும்பத்தார்களுக்கெல்லாம் வந்து ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக எவ்வளோ ஆர்வமானாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மோட்டிவ் வந்து எனக்கு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்தாவே இவங்க எல்லாருமே புத்துணர்ச்சி ஆயிடுவாங்க. கண்டிப்பாக சார். இதை நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த முயற்சி உங்கள் ஃபேமிலி, நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் ஃபேமிலிக்காகவே வந்து இன்னும் நிறையா வந்து நீங்கள் க்ரோ ஆகணும், இன்னும் நிறையா வளரணும், உங்களுக்கு நிறைய பேரை வளர்த்தி விடணும் அப்படின்னு சொல்லி நம்பி இந்த ஷோ இதோட முடிச்சுக்கிறோம். நன்றி மக்களே. ஜிம் டூர் செம்மையாக முடிஞ்சு. அதுக்கு சாருக்கு தான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஸோ சாரை பற்றின சாருடைய பேர் வந்து பிரவீன். அவரோட ஜிம் பேர் வந்து பார்த்திங்கன்னா பீம் ஃபிட்னஸ் சென்டர். அதை பற்றின எல்லா டீட்டெயிலும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ சாரை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அப்பு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மலை சிறுகு டிவி.